ஆதிசங்கரர் வடக்க நோக்கி போயிட்டே இருப்பாரு. ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல வந்தோடனே ஒரு பின்னால கொலுசு சத்தம் கேட்கும். அந்த கொலுசு சத்தம் என்ன அப்படின்னு அவர் வந்து தியான நிலையில மௌனமா நின்று தியானித்து பார்க்கும்போது தான் அவருக்கு தெரியும் இது மூகாம்பிகை அப்படின்னு. அந்த இடம்தான் கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய கொல்லூர் மூகாம்பிகை அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த மூகாம்பிகை ஆதிசங்கரர் வழிபட்டது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இப்போ பெரிய புராணத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய பெருமையை அப்படிதான் நம்ம பார்க்க போகிறோம். பெரிய புராணம் அப்படின்னாலே தொண்டர்களுடைய பெருமையை பேசுவது. கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார் கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டார் விரலில் நின்றார் அப்படின்னு தொண்டர்களுடைய பெருமையை சேர்க்கிறார் இந்த இடத்துல சொல்றார். ஒரு தொண்டர்கள் அப்படின்னா ஓடும் செம்பொன்னும் ஒரே மாதிரி தான் நோக்குவாங்க. அவங்க வந்து அடியார்களோட பழகும் போது ரெண்டு பேரும் வந்து சந்திக்கும் போது கும்பிடல மட்டும்தான் இருக்குமே தவிர அதில் முக்தி நிலையை கூட அவங்க வந்து நினைக்க மாட்டாங்க. இதுதான் தொண்டர்களுடைய அப்படிப்பட்ட ஒரு தொண்டர்களுடைய பெருமையை பேசுவதுதான் பெரிய புராணம். ஆனால் இன்னைக்கு நம்ம வந்து அதில் புதுமையாக அம்பாளுடைய பெருமையை பற்றி நாம் பேச இருக்கிறோம். அந்த அம்பாளுடைய பெருமை எங்க வருது அப்படின்னா திருக்குறிப்பு கொண்ட நாயனார் புராணத்தில் அதுதான் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த சிறப்பை சொல்லும்போது அம்பாளுடைய பெருமையை சேக்கிழார் சொல்ல வருகிறார். அதில் பார்க்கும்போது முதல் பாடல் வளர்ந்தது பெருந்திரு நாட்டிடை என்றும் மெய் வளர்ந்திரு சிறப்பினால் உலகலாம் இயக்க எவ்வுகங்கள் உள்ளது என்று யாவரும் ஏற்றும் கை விளங்கிய நிலையது காஞ்சிமா நகரம் அப்படின்னு முதல்ல அந்த காஞ்சிமா நகரத்தினுடைய சிறப்புகளை அவர் சொல்றார்.